ஹாய், வெல்கம் பேக். நான் சொன்னேன் இல்லைங்களா, பாலக்காடில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க. ஸோ அதை முடிச்சுட்டு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 ஆச்சுங்க. நான் ஆக்சுவலாக 5:30 ஆகும்னு நினச்சேன். லக்கிலி 5க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ விண்டோஸ் ஓப்பன் இருக்குங்க, கொஞ்சம் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒர்க் முடிஞ்சு. அண்ட் நான் ஒரு பிளான் வச்சுருந்தேங்க, ஒரு கேரளா ஸ்டைல் ஒரு லஞ்ச் சாப்பிடுவோம் அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டில். பட் லக்கிலி நான் போன இடத்துல வந்துட்டு அவங்க லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இட் வாஸ் வெரி குட். அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு கேரளா ஸ்டைல் லஞ்ச். யா, லஞ்சும் முடிஞ்சு. அண்ட் சொன்ன மாதிரி அங்கே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 5 சொன்ன மாதிரி. அவ்வளோதாங்க. மழை ஆக்சுவலாக கருக்கிட்டு இருக்கு. நம்ம அப்படியே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸே வந்துட்டேன். சாரி 10 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் அங்கெல்லாம் டிராஃபிக்குங்க. நான் போகும்போது எங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அது வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது. இது பிரிட்ஜ் வேலை போயிட்டுருக்கு, பல வேலை. அதனால் ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ். அதனால் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கிளச்சை மிதிச்சு வர்றது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அங்கேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணல. அப்படியே வண்டியோட பண்ணிக்கலான்னு இதோ இங்கே ஒரு ஹைவேல ஒரு லெஃப்ட் சைடு வரப்பட்டு நிறுத்திருக்கேன். வாட்டர் பாட்டிலில் தண்ணி காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கலான்னு அப்படியே வந்தேன். அவ்வளோதான் முடிஞ்சு. நான் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக நான் காரை காட்டணும்னு நினச்சேங்க. நான் காலையில் வரும்போது வந்து எப்போவுமே துடைக்கிறது தான், பளிச்சுன்னு எடுத்துகிட்டு வந்தேன். பட் நான் சொன்ன மாதிரி மழை வந்துடுச்சு, ஃபுல்லாக இதாகிடுச்சுங்க. ஓகே, ஹைவேல நிற்கிறேன். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் க்ளீனாக எடுத்துகிட்டு வந்தேன். மழை வந்து ஸோ கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சு. பட் தட்ஸ் ஃபைன். நாளைக்கு மார்னிங் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஏரியாவில் பெருசாக இந்த வீக் மழை இல்லை. ஸோ அதனால பிரச்சனை இல்லைங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேபிள், அதை வந்து நான் பிரிக்க மறந்துட்டேன். அதை ஆக்சுவலாக கிளிக்கணும். ஏன்னா அதில் வந்துட்டு காரோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இன்க்ளூடிங் சேஸ் நம்பர் இருக்குது. ஸோ அதை அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு மறந்துட்டேங்க. டு பி வெரி மறந்துட்டேன். அதை நான் இப்போது ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஜஸ்ட் இன் கேஸ் இப்போ யாராவது நீங்கள் கார் வாங்குறீங்கிற கேஸில் ப்ளீஸ் ரிமூவ் இட். ஓகே, நாங்கள் சேலம் கொச்சி ஹைவேல நிற்கிறோம். ஓகே, நம்ம ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து கிளம்புவோங்களா? அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த ஃபீட்பேக்கை நான் ஊட்டி போனப்போவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் டிரைவர்ஸ் எல்லாம் இதுதாங்க ஃபேக்ட்டு. ஏன்னா நான் அங்கேயும் நோட்டீஸ் பண்ணுறேன், இங்கேயும் நோட்டீஸ் பண்ணுறேன். அதனால தான் சொல்கிறேன். நல்லா ட்ரைவ் பண்ணுறேன், ஐ மீன் நல்லா ட்ரைவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு ஹரிபரியாக ஓட்டுறாங்க. லைக் இதுதான் ஹானஸ்டான என்னோட தாட்டு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ரொம்ப வந்துட்டு ஒரு ரேஷ் ட்ரைவிங், அப்படியே ஒரு ரேஷ் ட்ரைவிங்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு சின்ன கேப், ஒரு 2 வீலர் போகிற கேப்ஸில் டாட்டா ஏஸ் அண்ட் இந்த இன்ட்ரா பிக்கப்பெல்லாம் உள்ளே பூந்துட்டு போகிறாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நான் இந்த லைனில் போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைன் வந்துட்டு சிங்கிள் லைனாக கன்வெர்ட் ஆகுது ஒரு சர்டன் பாயிண்ட்டில், ஓகேவா, டியூ டு சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆர் சம்திங். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம லைனில் கரெக்டாக போயிட்டுருக்கோம். இப்போ நமக்கு பின்னாடி வந்து நம்ம ஷோல்டரில், அதாவது நம்ம லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு, லெஃப்ட் சைட்லேன்னு வச்சுக்கோங்க. நம்ம லெஃப்ட் சைட் லைனில் அதுவும் அந்த 2 வீலர் போகிற கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து பீட் பண்ணுறாங்க.
பீட் பண்ணி, அதாவது நமக்கு பின்னாடி நான் சொல்கிறேன், வந்து பீட் பண்ணி நம்ம போயிட்டுருக்கிற ஸ்பீடையும், அதாவது நம்ம லேனில் வந்து அவங்க, ஏன்னா நம்ம இப்போது அவங்க மைண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ நான் மைண்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் காரில் ஸ்க்ராட்ச் இது போட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓனர் ஓன் வண்டியாக இருந்தால் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, டு பி வெரி ஹானஸ்ட்டு. அது யாரோ முதல் தானே அப்படின்ட்டு லைக் அவங்க வந்து ரொம்ப, இத்தனைக்கும் நான் இங்கே முன்னாடி நிற்கிறேன், எனக்கு முன்னாடி அதான் நான் அந்த இன்சிடென்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நான் மறந்துட்டேன். அந்த டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ இதுதான் இன்சிடென்ட். இப்படி ஒரு வண்டி போயிட்டுருக்குங்களா, ஸோ எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்தா இதே மாதிரி ஒரு வண்டி தான், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பஸ் போகுதுங்களா, அதை வந்து கார்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லேன் ஷ்ரிங்க் ஆகும்போது இந்த இந்த முன்னாடி போயிட்டு இருக்கீங்களா, இந்த வெஹிக்கிள் வந்து அந்த குட்டி லெஃப்டில் உள்ளே போகுது, அவரை வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் லேனுக்கு புஷ் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ வேறு ஆப்ஷனே கிடையாது. அவர் வந்து எய்தர் ஹி ஹேஸ் டு ஸ்லோ டவுன் ஆர் டுவர்ட்ஸ் த ரைட்டில் ரொம்ப ஒட்டி போய் இந்த வண்டிக்கு வழி விட்டு தான் ஆகணும். எண்ட் ஆஃப் தி டே நான் சொன்ன மாதிரி ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா அது அவங்களுக்கு தான் லாஸ். ஸோ அதனால் இதை நீங்கள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல நடக்குது. கேரளாவில் கொஞ்சம் ஓவராக நடக்குதுங்க, ரொம்ப ரொம்ப மோசம். ஆக்சுவலாக நான் சொல்லணும்னு நினச்சேன், இதுதான் ஃபேக்ட்டு. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஆர் நான் தப்புன்னா அதையும் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள், பார்ப்போம். எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்கன்னாவது பார்ப்போம். நான் வந்து நார்த் சைடில் இதை விட கொஞ்சம் இன்னும் மோசம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் போனது கிடையாது, ட்ரைவ் பண்ணி போனது கிடையாது. ஸோ அதனால் ஐ ஹாவ் நோ ஐடியா. பட் இங்கே வந்து ரியலாக பார்த்ததுனால, ஏன்னா நான் ஊட்டியில் இதே ஃபீட்பேக்கை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதாவது ஹைவே அண்ட் சிட்டிக்குள்ளேன்னு சொல்லலாம். அங்கே ஹில்ஸில் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அங்கே ரேஷ் டிரைவிங்னா லைக் 200% ரேஷ் டிரைவிங். ஒரு வேர்டஸ் ஒன்று ஒர்க்ஸ் இருந்தால் அவங்க ஏதோ ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி ஓட்டினாங்க. அது என்னதான் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இட் இஸ் நாட் ரைட் இல்லைங்களா? ஸோ இப்போ அவங்க மட்டும் போகிறாங்க, எம்டி ரோட்ஸ்னால் கூட பரவாயில்ல, 2 லைன்லேயும் வண்டி வருது. அதுவும் இல்லாமல் அது சிங்கிள் லைன் ரோடு தான், ஈச் டைரக்ஷன். அதனால் அது எல்லாத்தையும் மைண்ட் பண்ணாமல் அவங்க என்ன நினைப்பில் ஓட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் கம்மிங் பேக், கேரளாவில் அண்ட் பாலக்காடு அண்ட் இந்த வாளையார் சைடு இங்கெல்லாம் வந்து லாட்ரிஸ் நிறைய கடை இருக்குங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் சைட். ஆல்மோஸ்ட் எல்லா கடையும் எங்கே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு சின்ன பெட்டி ஷாப் மாதிரி வச்சாவது அங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த சைடு இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு இது ஒரு குட்டி ஃபீட்பேக். டைம் 5:15 ஆச்சு, இன்னும் வெயில் இந்த சைடு இருந்து அடிக்குது. நமக்கு சன்செட் ஆக போகுது. ஆக்சுவலாக நான் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேங்க, எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல, பட் ஐம் பிளானிங் ஃபார் இட். என்னன்னா ஒரு லாங் ட்ரிப் மாதிரி மறுபடியும் போகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா. நான் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, யாராவது இப்போது எங்கள் கசினோ என்னோடய பிரதரோ எல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஃபன்ஃபுல்டு ட்ரிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு லாங் ட்ரைவ் போனால் அது வேறு ஒரு ஃபீல். இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள் லாட்ரிஸ், ஜஸ்ட் டு லெட் யூ கைஸ் நோ. அதான் நான் சொன்ன மாதிரி. ஓகே, வாட் ஹேப்பன்? ஓகே, லாரி ஏதோ இஷ்யூ போடுங்க. ஓகே, அதான் அந்த ஒரு பிளான் இருக்குது. அவங்க எல்லாத்தோட லீவ்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஆஃபீஸ் பாலிசிஸ், கார்பரேட் பாலிசிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் வெக்கேஷன் பேலன்ஸ் இருக்குது. நான் மேபி இந்த எண்ட் ஆஃப் திஸ் வீக் ஆர் இந்த வீக் இல்லை, நெக்ஸ்ட் வீக் ஆர் மேபி அ வீக் ஆஃப்டர் தட் நான் வந்துட்டு ஒரு லாங் ட்ரைவ் போகலாம், 1 வீக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். பட் இன்னும் சாலிடான எந்த ஒரு இதுவும் அதான் நம்ம லாஸ்ட் மந்த் டைம்லாம் கூட இப்போ சோலோவாக போகிறதுனா நம்ம பிளான்லாம் இது பண்ண தெரியல. நம்ம காஸ்டியூம்ஸ் எடுக்கிறோம், நம்ம தேவையான திங்ஸ் எடுக்கிறோம், நம்ம மட்டும் கிளம்பிக்கிட்டே இருக்கோம். அதாங்க நான் இந்த ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதான் நான் சொன்ன மாதிரி எல்லோரும் சேர்ந்து போனால் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். பட் இந்த வெக்கேஷன் தான் பிரச்சனை. ஏன்னா இப்போ
இப்போ எங்கள் ப்ராஜெக்ட்லலாம் இப்போ கிளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அங்கே வெக்கேஷன் மாதிரி சம்மர் வெக்கேஷன். ஸோ அதனால் அவங்கெல்லாம் லீவ் எடுத்து போகிறாங்க. ஸோ நமக்கு தான் வெக்கேஷன் பேலன்ஸ் இருக்குது, இன்னும் ஒரு 1 வீக்கு நம்மளும் எடுத்துகிட்டு எங்கேயாவது போயிட்டு வருவேங்கிறக்காக தான் இந்த ஒரு சின்ன பிளான் பண்ணுறேன். பட் எந்த அளவுக்கு பாசிபிள்னு பார்ப்போம். கண்டிப்பாக நான் அதையும் அப்டேட் பண்ணுறேன். லைன் போடலைன்னாலும் லைன் ஷீட் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாம். பேசி போட்டு கிடையாது. வெயில் பேக் சைட்லேருந்து பயங்கரமாக அடிக்குது. எனக்கு டைம் 5:20 ஆகுது. அது அந்த வாழையார் சைடு இந்த அங்கே நின்று வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளோ இதாக இருந்துச்சு, க்ளவுடியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், வெயில் பயங்கரமாக அடிச்சிருக்கு. ஏதோ மதியம் மாதிரி அடிச்சிட்டு. வரும்போது எங்கள் ஏரியாவிலேருந்து சுந்தராபுரத்துலேருந்து வரும்போது எப்படி வந்தோம்னா, ஈச்சனாரி வந்து அங்கேருந்து பைபாஸ் கனெக்ட் ஆகும், ஓகேங்களா? அங்கே நான் ஜாயின் பண்ணிட்டேன். பட் இப்போ எப்படி போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த கேரளா மதுக்கரை கிட்ட ஒரு அண்டர் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, ரயில்வே பிரிட்ஜ், ஓகேவா? ஸோ அங்கே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு அங்கே டிராஃபிக் ஆகுதுங்கிறதுனால அதனால் வந்து ஒரு டைவர்ஷன் ரூட் ஒன்று இருக்குது. நான் இப்போ அந்த ரூட்டில், ஏன்னா ஆக்சுவலாக ரெகுலராக எங்கள் பெரியம்மா வீடு, பாட்டி வீடெல்லாம் நாங்கள் அந்த வழியாக தான் போவோம். ஸோ அது இந்த இதில் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போது அந்த ரூட்டில் போவோம். இல்லாட்டி பைபாஸ்னால் எனக்கு சேம் தான். நான் அந்த கற்பகம் காலேஜ் இருக்குது, அங்கேருந்து நம்ம உள்ளே வந்துட்டோம்னா நம்ம ஏரியாவுக்கு வந்துடலாம். ஸ்ட்ரைட்டாக திருப்பியும் டுவர்ட்ஸ் ஈச்சனாரி, சுந்தாபுரம் அப்படியே நம்ம ஜாயின் ஆகிக்கலாம். பட் இந்த டைம் வந்துட்டு வரும்போது தான் அப்படி வந்தோம். சரி, கோபுரி இப்படி போவோமே அப்படின்னு தான் இதை நான் திங்க் பண்ணுறேன். பார்ப்போம், நான் அங்கே போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது என்னோட ரிவ்யூ வீடியோ ஆகட்டும் அண்ட் ட்ரைவ் ரிவ்யூலே ஆகட்டும், லைக் காரை நம்பி வாங்கலாமா அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கார் ரேஸ் வாங்கலாமா அப்படின்ட்டு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இட் இஸ் டோட்டலி சப்ஜெக்டிவ். காரை பொறுத்த வரைக்கும் ஆனஸ்ட்லி எந்த குறையும் உங்களுக்கு வராது, ஓகேவா? ஆஸ் அ ப்ராடக்ட் வந்துட்டு சிட்ரனில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி, C3 ஏர்க்ராஸ், பசால்ட்டு, C5 ஏர்க்ராஸ், நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, ஆஸ் அ ப்ராடக்ட் வந்துட்டு இட் இஸ் அ சாலிட் ஒன். பட் ஒரு வேளை உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஏதாவது கேஸ் வந்துச்சுனால், ஐ மீன் இதுவும் வந்துட்டு நான் கேட்ட வரைக்கும் ஃபீட்பேக்ஸ் வந்து இதுதான். ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்னு ஒரு வேளை வந்துச்சுன்னா ஒரு 2 வீக்ஸ் 1 or 2 வீக்ஸ் வந்துட்டு ஸ்பேர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இட் இஸ் டோட்டலி சப்ஜெக்டிவ். உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் கார்னால் ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் ப்ரொசீட், தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அட் த சேம் டைம் கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி குட்டி இஷ்யூஸ் வேலை ஏதாவது வந்ததுனால் நீங்கள் இது ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் இருக்குது. ஏன்னா இப்போது நம்ம என்னால் சொல்ல முடியாது, பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் வராதுன்னு நம்புகிறேன். அதுதாங்க, வேறு நீங்கள் அப்படி பார்த்தா இன்னும் 20 years old காரெல்லாம் வச்சு ட்ரைவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானே ஃபியட் வேல்யூவெல்லாம் வச்சு ஓட்டிட்டு இருந்தேன். ஸோ அதையவே என்னால் மேனேஜ் பண்ணுங்கிற கேஸில் ஐ மீன் அதுதான் நான் சொல்ல முடியும்.
வேறு என்ன சொல்கிறது, அதையே நான் மேனேஜ் பண்ணிட்டேன்னா எனக்கு செக்ஷன் மேனேஜ் பண்ணுறதுனால ஒரு, அதாவது என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு இது கிடையாது. அப்புறம் சிலர் கமெண்ட்ஸும் போடுறாங்க, ஐ மீன் அதான் சார்காசம் தான், பட் ஸ்டில் கார் எடுத்துகிட்டு லாங் ட்ரைவ் போகாதீங்க, எங்கேயாவது ரிப்பேர் ஆகிட போகுது அப்படின்னு. சி அதுதாங்க, இது வந்து இப்போ நீங்கள் லைவாக பார்த்துட்ருக்கீங்க, ப்ரூவன்னா எந்த இஷ்யூஸும் இல்லை, நான் நிறைய லாங் ட்ரைவ் போயாச்சு. ஸோ அதான் ஸ்டில் ஒரு வேளை உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் அப்படி தான் செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்படியே வச்சுக்கோங்க. நான் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அதான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரோட இதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண ஒப்பீனியன்ஸு நம்ம போயிட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகே நீங்கள் இதை வாங்குங்க, நீங்கள் இதை வாங்குங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், வாங்குறீங்களா தாராளமாக வாங்குங்க, ஹாப்பியாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக் கூட வாங்கி ஓட்டுங்க. ஸோ அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அப்புறம் நீங்கள் சொல்லி நான் வாங்கினேன், நீங்கள் சொல்லி தான் நான் வாங்கினேன். அண்ட் இப்போ ஸ்பேர் கிடைக்க மாட்டேங்குது ப்ளீஸ், ஏன்னா நானும் உங்களை மாதிரியே ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான், அதனால தான் வேறு. இப்போ ஒரு பீப் கேட்டுச்சு இல்லைங்களா, அது வந்து 80க்கு மேலே 80 ஆர் 80+ போகும்போது இந்த ஒரு அலர்ட் அடிக்கும். 120+ போகும்போது இந்த அலர்ட் வந்துட்டு கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாகவே வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 120 and +, அது மாதிரி. உங்களுக்கு தெரியுதா அந்த ஹில்ஸ் எல்லாம் பாருங்க, மவுண்டன்ஸ். மழை வர்றதுனால நல்லா பச்சை பசையில் இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்படி போகும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு, நான் அதை கேப்சர் பண்ணணும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இதோட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டியூரிங் த இனிஷியல் ஃபேஸ்லேயே நீங்கள் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன், காரை பற்றி சொல்லாமல் இருக்கிறது ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன். பூட் ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலாக நான் ரிவ்யூவில் காட்டல, பட் 315 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ். நான் அதை வேர்பலாக சொல்கிறேன், டீசெண்டான பூட் ஸ்பேஸ். நீங்கள் ஏர்போர்ட் ட்ராலியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2+ வைக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு டிப்பிக்கல் ஹேட்ச்பேக் மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் நல்லாவே டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. கோர்ஸ் பிகாஸ் ஆஃப் தி வீல் பேஸ். எல்லாம் பைக் ரைடு, அதுவும் இப்படி நான் டுவர்ட்ஸ் கேரளா பாலக்காடு போகும்போது எல்லாம் பைக் ரைடு அப்படின்னு போகிறாங்க. நமக்கு கார் வாங்கி வச்சுட்டு டெம்ப்ட் ஆகுது. நான் பண்ண பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம லாங் ட்ரைவ் போவோம். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். எல்லாருமே 4 பேர் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிற மாதிரி ஒரு வேளை வர முடியலைங்கிற கேஸில் கார் எடுத்து கிளம்பிடுவாங்க. ஏன்னா நான் சோலோ ட்ரைவ்ங்கிறது வந்துட்டு 2 வீலர்ஸில் போயிருக்கேன், ஓகேவா. பட் காரில் வந்துட்டு அதான் நான் வந்து இது டிபெண்டன்சின்னு சொல்கிறத விட அந்த ஒரு ஃபன்னாக இருக்கும். நம்ம ஏன் போகலன்னு ரீசன் எதுனா அதுதான், ஏன் போகலன்னா ஒரு கேங்காக போனால் நல்லா இருக்குங்க அப்படிங்கிற ஒரு வேறு ஒன்று தான். அப்படி இல்லாட்டி சரி போனதே இல்லை சோலோவா, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு யூ கேன் ட்ரை அட்லீஸ்ட். ஓகேங்க, நம்ம கீழே இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. நம்ம லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு இங்கே இறங்கணும்னா நம்ம கரெக்டாக அந்த ரூட் சொன்னீங்களா அதை உங்களுக்கு காட்டுறேன்.
ஸ்ட்ரைட்டாக போனால் எல்என்டி பைபாஸுங்க. நம்ம இங்கே வந்து லெஃப்ட் எடுக்கணும். இங்கே போர்டு வச்சுருக்காங்க, அதாவது ஹெவி டியூட்டி ட்ரக்ஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு அலௌட் கிடையாது இந்த ரோட்டு. கார்ஸ், பைக்ஸ் அண்ட் சின்ன வண்டிகள்லாம் போய்க்கலாம். ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு டோலை ஸ்கிப் பண்ணுற மாதிரி சினாரியோ வந்துடும் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் டிராஃபிக் ஆகும். ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு பெரிய ரோட்ஸ் கிடையாது. ஐ மீன் நார்மலான ஒரு ரோட்ஸ் தான். இங்கே வந்துட்டு நம்ம ரைட் எடுக்கணுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம குனியமுத்தூர் அந்த ரூட்டெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதான் அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இது அப்போ ட்ரக்ஸ் வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு ஸ்டாப்பர் மாதிரி அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா அந்த வேறு எந்த ட்ரக்ஸும் வர முடியாதுங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ஒரு குட்டி நாய்க்கு ஒர்க்கெல்லாம் வந்துருச்சு. ஸோ ஆன்வேயில் இந்த ட்ராவல் லான்ச் அப்படின்னு ஒரு லான்ச் ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலாக பாலக்காடு போகிற வழியிலிங்க லெஃப்ட் சைடு இங்கேருந்து போகும்போது நான் இன்றைக்கி ஆக்சுவலாக போயிருந்தாங்க. அது ஒரு குட் இனிஷியேட்டிவ் தான். ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கேன், பட் போனது கிடையாது. இன்றைக்கி தான் சரி ஓகே ட்ரைவ் பண்ணுமே அப்படின்ட்டு போனேன். இது வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. லைக் ஸ்லீப்பிங் பாட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஒரு வேளை இப்போது நீங்கள் லாங் ட்ரைவ் பண்ணி வரீங்க, ஒரு சின்ன பிரேக், ஒரு தூங்கணும் அப்படின்னா அங்கே அந்த ஆப்ஷன் கூட இருக்குது, ஸ்லீப்பிங் பாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். அது எப்படின்னா ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணால் நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க, ஒரு சின்ன ஸ்பேஸ். அங்கே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 6 hours என்னமோ நான் அந்த டேரிஃப் பார்த்தேன், பட் மறந்துடுச்சு எனக்கு ஆக்சுவலாக. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ரெஸ்ட் ரூம் சார்ஜபிள், யூஸ் பண்ணணும் அப்படின்னா சார்ஜபிள், அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கணும்னா ஆப்வியஸ்லி அங்கேயும் வாங்கிக்கலாம், எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ வேறு என்ன, பக்கத்துலேயே ஃபியூல் ஸ்டேஷனும் இருந்துச்சு, இந்தியன் ஆயில். இதெல்லாம் தான் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குது. இந்த ரூட் ஒருவேளை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா யூ கேன் கமெண்ட். ஆல்வேஸ் இங்கே கூட்டமாக தாங்க இருக்கும், அதுவும் இன்றைக்கி வீக்கெண்டு வேறு.
பண்ணுற அந்த பிரிட்ஜு முடிகிற வரைக்கும் இந்த ரூட் வந்து ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெகுலராக இந்த ரூட் தான் பாட்டி வீட்டுக்கு வரக்கு பெரியம்மா வீட்டுக்கு வரலாம் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு அனாதையாக இருக்கும் இந்த ரூட்டு. லைக் யாரும் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. ஏன்னா பஸ்ஸஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரூட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 4 கார்னரில் மறுபடியும் ஸ்ட்ரைட்டு தாங்க. அதாவது நீங்கள் எந்த ஜங்ஷன் வந்தாலும் நீங்கள் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரைட் போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த இடத்துலையும் நீங்கள் லெஃப்ட்டோ ரைட்டோ எடுக்கக்கூடாது. நம்ம அந்த இனிஷியல் ஃபேஸில் ஒரு ரவுண்டானாலும் ஒரு ரைட் மட்டும் எடுத்துருப்போம். அங்கேருந்து போனால் அதை அப்படியே டுவர்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணணும். நீங்கள் எங்கேயும் லெஃப்ட்டோ ரைட்டோ டர்ன் பண்ண தேவையில்லை. டிரெக்டாக வந்துட்டு இது சுந்தராபுரம் அந்த மதுக்கரை மார்க்கெட் பிரிட்ஜுக்கிட்டேயே உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெச் எல்லாம் கொஞ்சம் ரோட்ஸ் சின்னதாக இருக்கும். அதனால தான் ட்ரக்ஸ் எல்லாம் இதில் அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போயே டிராஃபிக்காக இருக்குது. இன்னும் அவங்களெல்லாம் விட்டாங்கன்னா அது பீக் டைம்லலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். லெட் தம் யூஸ் ஹைவேஸ் இல்லைங்களா. ஆக்சுவலாக பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டு தாங்க நம்ம சுந்தராபுரமே போய் ஜாயின் ஆகிக்கலாம். நம்மளும் ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ஃப்யூச்சர் பிளான் இருக்குது இல்லைங்களா, ஒரு லாங் ட்ரைவ் பிளான் மாதிரி. ஸோ அதை வந்து என்னென்னு நான் அப்டேட் பண்ணுறேன். போனால் ஃபன்னாக இருக்கும், சோலோவாக போனால் பார்ப்போம். அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான். ஏன்னா போனதில்லை நான் சொன்ன மாதிரி காரில். அதெல்லாம் போய் பார்ப்போம். ஒரு வேலை வரல அப்படிங்கிற கேஸில். அகேன் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் ஆர் queries காரை பற்றியோ ஆர் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது ரெஸ்பாண்ட் பேக். நோ இஷ்யூஸ். ஆல்மோஸ்ட் ஹோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். அப்படி லாங் ட்ரைவ் ஒரு வேலை பாசிபிள் இல்லாட்டி நம்ம எங்கேயாவது லோக்கல்லையாவது போயிட்டு வருவோம். எனக்கு இந்த கடவுளர்கள் கோயிலெலாம் போகணுன்னு ரொம்ப நாளாக ஒரு மைண்டில் ஒரு இது இருக்குது. ஆக்சுவலாக இந்த லாங் ட்ரிப்பில் போகிற மாதிரி இருந்தால் நம்ம நார்த் சைடு எங்கேயா போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுருந்தேன். பார்ப்போம் அதான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. அப்படி இல்லாட்டி நம்ம இங்கே லோக்கல்லே எங்கேயாவது பிளான் பண்ணுவோம். அதான் நான் எப்படி எவ்வளோ லீவ் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் until then, thank you for watching and bye. Next video